ஆயுதெழுத்த நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இதே நாள் சென்ற ஆண்டு அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூடியது. அன்று செல்வி ஜெயலலிதா இருந்தார். அடுத்து ஒரு மிக முக்கியமான சவாலாக சென்ற ஆண்டு இந்த நேரம் அதிமுகவுக்கு இருந்தது 2016 சட்டமன்ற தேர்தல். அந்த சவாலை எப்படி எதிர்நோக்குவது என்பது தான் அந்த பொதுக்குழுவுடைய மைய நோக்கமாக இருந்தது. அதைவிட மிக மிக பிரம்மாண்டமான ஒரு சவால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பொதுக்குழு ஒரு முடிவெடுத்து இன்று அதிமுகல அடுத்த பொதுச் செயலாளர் உரையாற்றி இருக்கிறார். திருமதி வி.கே. சசிகலா பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதன்முறையாக கட்சி பிரமுகர்களை சந்தித்து உரை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு உருக்கமான உணர்ச்சிகரமான உரை. பல சவால்கள் அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிகழ்த்தப்பட்ட உரை. கடந்த ஆண்டு பொதுக்குழு இந்த நாள்ல கூடியது. அடுத்த அத்தியாயத்துக்கே இந்த நாள் ஒரு ஆண்டுக்கு பிறகு அதிமுக கடந்து செல்கிறது. பல சவால்கள் திருமதி சசிகலா முன் இருக்கின்றன. பல விமர்சனங்களும் கூட முன்வைக்கப்படுகின்றன. செல்வி ஜெயலலிதாவுக்கு கிடைத்த ஏற்பு அடுத்த பொதுச் செயலாளராக வந்திருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களுக்கு கிடைக்குமா? இது உள்ளிட்ட நிறைய சவால்கள் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் இணைகிறார். அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்களும் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு மாலன் அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். அதிமுக பொதுச் செயலாளரா திருமதி வி.கே. சசிகலா என்றவுடன் மேலோங்கிய விமர்சனம் என்னன்னா, அவங்க பின்புலத்துல இவ்வளவு நாள் இயங்கியிருக்கிறாங்க. அவங்க மேடையில் பேசினது கிடையாது. அவங்க குரல் கூட எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இவங்க அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது நிறைய விமர்சனங்கள் மேலோங்குதுன்னு சொன்னாங்க. இதை அனைத்தும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு எழுந்திருக்கிறது. ஒரு பெரிய கியூரியாசிட்டிக்கு மத்தியில் அவருடைய முதல் உரையை முதல்ல அவங்க ஒரு மேடையில் உரையாற்றுறாங்க. இன் அவர் நாலேஜ் அவருடைய முதல் உரையை ஒரு மூத்த பத்திரிகையாளராக எப்படி ரேட் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது ரொம்ப ஒரு தெளிவான குரலில் ஒரு அழகான தமிழில் அவங்களுடைய உரையை அவங்க நிகழ்த்தினாங்க. அதுக்கு நீங்கள் சொன்னதுக்கான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்ததற்கு காரணம்னா, இதற்கு முன்னால் அதிமுகவுக்கு இருந்த பொதுச் செயலாளர்கள் எல்லாம் அரசியலில் நீண்ட காலம் இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ பணியாற்றி அதற்கு பிறகு அந்த பதவியில் வந்தவங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவர்களை பற்றி அவர்கள் என்ன மாதிரி பேசுவாங்க, இப்போ அவங்களுடைய ஆக்சென்ட் எப்படி இருக்கும், அவங்களுடைய மாடுலேஷன் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டிப்பிக்கல் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நெடுஞ்செழியன் அவர்கள். ஆனால் சசிகலா இது வரைக்கும் எந்த இடத்துலையும் பேசினதில்லை. ஊடகத்திலோட ஒரு சாதாரணமாக கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு கூட ஊடகத்தை பார்த்து சொன்னதில்லை. அதனால் அவருடைய குரல் எப்படி இருக்கும் என்பது தெரியாத ஒரு இதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இதற்கு பின் இன்றைக்கு அவங்க ஒரு நீங்கள் உருக்கமாக பேசினார்கள் என்று சொன்னீங்க. உருக்கமாக ஆரம்பித்தார்கள். அதை ஒரு கம்பீரமான குரலில், அப்புறம் ஒரு அசர்ட்டிவாக கடைசியில் முடிகிற போது ரொம்ப அசர்ட்டிவாக அதை அவர்கள் முடித்தார்கள். இதற்கு பின்னால் ஒரு வெல் ரிட்டன்ஸ் ஸ்கிரிப்ட் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவங்க பார்த்து படித்த உரையை நான் சொல்லலை. அவங்க அந்த உரையை அளித்த விதமே, அதற்கு பின்னாலேயே ஒரு பெரிய தயாரிப்பு இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு என்னமோ அவருடைய தோற்றத்தில் கூட இன்றைக்கு மாற்றம் இருந்ததை போல எனக்கு தோன்றியது. நிறைய மாற்றங்கள் இருந்தது. அவங்க ஜெயலலிதா போல கொண்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடந்து வந்தது, அங்கே இருந்தவர்களை பார்த்து வணக்கம் சொன்னது, அப்புறம் அங்கே போய் அந்த உரையாற்றும் போது இருந்த சில பாஸ்டர்ஸ் இருந்தது. ரொம்ப ஒரு உரத்த குரலில் ஒரு ஆவேசமாகவோ அல்லது ஒரேடியாக அழுதோ எல்லாம் பேசாமல் அதை அவங்க ஒரு நல்ல விதமாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஏதோ ஒரு காலேஜில் ஒரு லெக்சரர் உரையாற்றுவதை போல் அவங்களோட பாஸ்டர் இருந்தது. என்ன வித்தியாசம் ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கு இருந்ததுன்னா, ஜெயலலிதா பால்கனிக்கு வந்ததற்கு பிறகு கை அசைக்கும் போது ரெட்டை விரலை காட்டுவாங்க, 2 விரல்களை காமிப்பாங்க. இவங்க அதை காமிக்கலை. அண்ணா நாமம் வாழ்க என்று அந்த உரைகள் முடியும், அந்த மாதிரி இந்த உரை முடியல. அதே போல் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் இதுக்கு பின்னால் அந்த உரையில் நீங்கள் பிட்வீன் த லைன்ஸ் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்திகள் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் மையமான விஷயங்கள் நீங்கள் எதை பட்டியலிடுவீங்க? நிறைய இருக்குது. அதில் அவங்க முதல்ல ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்தை அவங்க தொடுறாங்க. அதாவது அவங்க மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒரு வரியில் மறுப்பதைப் போல அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில நிமிடங்கள் அவரை பார்த்து பேசியவர்களுக்கே இது பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் என்று சொன்னால், 33 ஆண்டுகள் அவர் கூட இருந்த எனக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம், எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்கோம்னு அவங்க சொல்லுகிற போது,
அவரை குறித்து வைக்கக்கூடிய மற்ற விமர்சனங்கள், அவங்க வந்து அவருக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல வந்து நான் என்னுடைய 29வது வயதிலிருந்து அவர்களோடு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 62 வயதாகுது. அப்போ என்னுடைய இளமை காலத்தை பூரா அவர்களோடு நான் செலவிட்டிருக்கிறேன். அதை என்னுடைய குடும்பத்தில் நான் செலவிடலை என்பதை போன்ற குறிப்புகள் அவர்கள் வைப்பது. பிறகு வந்து உங்கள் எல்லோரையும் பற்றி அம்மா என்னிடம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்வது. இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த இயக்கம் இயங்கும் என்று முடிக்கும்போது இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த இயக்கம் இயங்கும் என்பது. பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா இவர்களை தவிர வேறு யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டோம் என்று வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்பது. இப்படி நிறைய இவையெல்லாம் மையமான அம்சங்களா இதில் நிறைய இன்பிட்வீன் வந்து அதை நேரடியாக வந்து நான் 23 வருஷம் அவங்களோட இருந்திருக்கிறேன் என்று ஒரு பீற்றிக் கொள்ளுகிற அல்லது ஒரு மார்தட்டி கொள்ளுகிற டோனில் சொல்லாமல் அதே ஃபேக்டை வந்து அவங்களுக்கு சௌரியமாக அதை வந்து மோல்டு பண்ணி அதை வந்து அவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம் வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் இதில் வந்து இருக்குது. அது வந்து அரசியலில் வந்து பல நேரங்களில் வந்து இன்னசென்ஸ் கை கொடுக்கும், ஸ்மார்ட்னஸ் கை கொடுக்குமான்னு பார்க்கணும். இன்னும் விரிவாக அலசப்பட வேண்டிய உரை இதில் நிறைய முக்கியமான அம்சங்கள் சப்டலாக நிறைய விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கீங்க. நிறைய கேள்விகளும் அதை மையப்படுத்தி எழுது. அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அமைச்சர், இந்த உரைக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் இருக்கும். நல்லதொரு தெளிவான உரையாகவே பல அரசியல் நோக்கர்கள் அதை பார்க்கக்கூடும். ஆனால் இது வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரை, அவங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய உரை அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு பல கட்டங்கள் அவங்க கடக்கணும்னு புரிஞ்சுக்க கூடாதா? அமைச்சர், உங்களோட முதற்கட்ட பார்வை. வணக்கம் தம்பி. இப்போ எனக்கு முன்னால் பேசிய நம்ம மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சொன்னதை போல, அன்பு சின்னம்மா அவர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு ஒரு கன்னி பேச்சு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாமே அவர் மாலன் அவர்கள் சொல்லிவிட்டார். முதல் எடுத்தவுடன் அவர் வந்து இதான் முத அவர் பேசுவதே. ஏறத்தாழ 33 ஆண்டு காலம் எங்கள் அம்மா கூட அவர் தோழியா, சகோதரியா, தாய்க்கு தாயாக இருந்து அம்மாவுடைய வெற்றிக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர். மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் சின்னம்மா அவர்கள். அவருடைய தியாகத்தை எடுத்து சொல்ல வேண்டுமானால் அது ரொம்ப நேரமாகிவிடும். பட் நாங்கள் அதை அவர் புகழ்பாடுவதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி, வேறு மத்தியிலும் சரி, அரசியலை பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு கூட இருப்பவர்கள், பின்னாலே இருப்பவர்கள், அவர்கள் ஆசைப்பட்டு இருப்பார்கள். இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் ஆசைப்பட்டு இருந்தால், அவர் நினைத்திருந்தால் எத்தனை பதவிகளுக்கு போயிருக்க முடியும். ஆனால் அவர் எந்த பதவியும் விரும்பவில்லை. அம்மாவிடத்தில் அவர் விரும்பியது நட்பு, பாசம். அம்மா அவர்கள் இழந்திருக்கிறார், தாயை இழந்திருக்கிற அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம், பொறுப்பான இடத்தில் இருக்கிறோம் என்ற கனிவு மிகப்பெரிய அளவுக்கு அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்களுடைய தியாகம் இங்கே போற்றப்படுகிறது, கழகத் தொண்டரால் வரவேற்கப்படுகிறது. இன்னொன்றை நான் இந்த நேரத்தில், ஆனா இதே அளவுக்கான ஏற்பு உங்க தொண்டர்கள் மத்தியில இட் மைட் ஹவ் ஸ்ட்ரைக் கார்ட், ஆனா பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நம்புறீங்களா? அதைத்தான் அந்த தாக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதற்கு இன்றைக்கு சின்னம்மாவுடைய உரை ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அத்தனை சுருக்கமாக உரை நினைத்திருக்கிறார்கள். நீண்ட நேரம் உரையாற்ற முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய இழப்புக்கும் இடையிலும் முதலாக தன்னுடைய கருத்துக்களை, வாதங்களை, அம்மாவுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, புரட்சி தலைவர் வகுத்த பாதையில், பேரறிஞர் அண்ணாவுடைய பாதையில், தந்தை பெரியார் காட்டிய பாதையில் இந்த இயக்கம் பீருநடை போடும் என்று சொல்லியிருக்கார் என்றாலே, திராவிட இயக்கத்தின் என் தாயினுடைய மறு வடிவமாகத்தான் எங்களுடைய சின்னம்மா அவர்களை பார்க்கிறோம். நான் மட்டுமல்ல, ஒன்றை கூடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய புறவழிப்பாத்தான் நான் இருக்கிறேன். நாங்கள் யாருமே இந்த இயக்கத்தில் தலைவர், மந்திரி, மாவட்ட செயலாளர், பகுதிச்செயலாளர் என்ற வேறுபாடு கிடையாது. இங்கே எல்லோருமே தொண்டர்கள் தான், அம்மாவை தவிர. அம்மா தான் இங்கே, அம்மா தலைவர் இருக்கும் வரை தலைவர் தான் இந்த இயக்கத்துடைய ஒரே தலைவராக போற்றப்படும். மற்றவர்கள் எல்லாம்
தொண்டர்கள் தான், யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே இருக்கிற கழகத் தொண்டர் அத்தனை பேருக்கு சின்னம்மா அவருடைய உரை நிறைய ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா, அம்மா அவர்கள் கூட கழகத்தை வழிநடத்துவதில், கழகத்தை ஒற்றுமைப்படுத்துவதில் மிக சிரமப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள், இன்றைக்கு அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற இந்த இயக்கமானது சிந்தாமல் சிதறாமல் இராணுவ கட்டுப்பாடிட்ட இயக்கமாக இருக்கிறது. தலைவர் காலத்தில் அதற்கான காரணம் மீதி 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குங்கிறதுனால அது ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா இருக்குன்னு விமர்சகர்கள் சிலர் கருதுறாங்க. இல்லைங்கிறீங்களா? அது இல்லை இல்லை, இதை நான் முழுக்க மறுக்கிறேன். ஆட்சி அதிகாரம் அதனுடைய மூலமாக மக்களுக்கு சேவையாற்றுவது தான் இந்த இயக்கத்துடைய நோக்கமே ஒழிய, புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவரும் சரி என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்றால், ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கு பாடுபடக்கூடிய ஒன்றியதானே ஒழிய, தன் குடும்பத்தை, தன்னுடைய வாரிசை, தன் உறவு பெருமக்களை வளர்த்துக் கொள்வதற்காக மக்கள் நம்மிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவில்லை. பிளவையோ செய்யல அப்படின்னா அதற்கான ஒரு மைய காரணமா ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா மீதம் இருக்கக்கூடிய நான் அதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன். இல்லை இல்லை, நான் ஒன்றை இங்கே மறுக்க என்ன சொல்லுகிறேன் என்றால், அம்மா அவர்களும் சரி, தலைவர் அவர்களும் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஆட்சி அதிகாரம் என்று மக்களுக்கு பாடுபட, மக்கள் நினைத்தால் நாம் இங்கே இருக்கிறோம், மக்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் சேவகர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தொண்டர்களும் சரி, இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற பொறுப்பிலே தான் நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய பதவியை நாங்கள் இன்றைக்கு தக்க வைத்திருக்குமே ஒழிய, யாரும் இதை சுயமாக சம்பாதிப்பதற்கு இது அல்ல. இது வேறு இயக்கங்கள்லாம் இருக்கிறது. புரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய கருத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு மாலன் சொன்னது போல அவங்க மீது வைக்கப்படக்கூடிய பல விமர்சனங்களுக்கு நேரடியா இல்லைனாலும் கூட சப்டலா உடையளித்திருக்கிறதா திரு மாலன் அவர்கள் கருதுறார். உதாரணத்துக்கு இதுல மையமா படக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களை தவிர யாரும் முன்னிலைப்பட மாட்டார்கள். இதுல ஒரு ஸ்ட்ரெஸ் அழுத்தி இதை சொல்றாங்க. ஸோ அதுல என்ன மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வேற யாரும் முன்னிலைப்படுத்த மாட்டோம், இவங்கள தான் நம்ம முன்னிலைப்படுத்துவோம் அப்படிங்கும்போது ஒரு 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 ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருப்பதா கருதுறீங்களா? அந்த தலைவர்களில் பெரியார் ஒரு சோஷியல் லீடர், மற்ற 4 மக்கள்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர்ஸ், ஒரு மாஸ் லீடராக உருவானவங்க. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 வரும். அந்த லீடர்களோட ஒப்பிடும்போது இவங்க இன்னைக்கு தான் லீடர் ஆகியிருக்காங்க. அந்த கட்சி முழுமையாக அவங்கள ஏற்றுக்கிடுது. சொல்லூர் ராஜு உட்பட எல்லாருமே அந்த கட்சியில் எந்த ஒரு டிசெண்டிங் நோட்டும் இல்லை, முழுமையாக ஏற்றுக்கிடுது. பட் மக்கள் மத்தியிலேருந்து வந்த தலைவர் அல்ல, ஒரு கட்சிக்காரங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். அவங்க மக்கள் மத்தியிலேருந்து உருவான தலைவர்கள் மற்றவங்க. அப்போ அவங்களுக்கு இணையாட்டு என்ன நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அவங்களோட ஹம்பிள்னஸை காட்டுது. அது சரியான ஒரு அப்ரோச் தான். ஆனால் சீயிங் இஸ் பிலீவிங். அந்த கட்சி முழுக்கவே எப்படிப்பட்ட கட்சி, எந்த தன்மையில் இயங்கக்கூடிய கட்சிங்கிற நமக்கு தெரியும். எம்ஜிஆர் காலகட்டத்தில் திருநாக்கரசு ஆரம்பித்தார். எம்ஜிஆர் நம்பர் 1, மற்ற எல்லாரும் 0ன்னு ஆரம்பித்தார். பல நல்ல லாகாக்களை வாங்கினார். அதே ஜெயலலிதா காலகட்டத்தில் தனிநபர் துதிப்பாடல் அந்த கட்சியில் எப்படி இருந்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வேண்டாம் என்றாலும் இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க பழைய தன்மையோட இருப்பாங்களா அல்லது பொதுச்செயலாளர் சொல்வதை கேட்டு செயல்படுவாங்க? முதல் முறையில் அதை ஹைலைட் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கும்போது she means that அதை அதில் நான் மாறுபட்ட கருத்துக்கு வரல. ஏன்னா அதுக்குள்ள காரணங்களையும் நான் சொல்லிட்டேன். அவங்க மக்கள் மத்தியிலிருந்து குரோட் புல்லராட்டு ஒரு ஈர்ப்பு சக்தியோட வந்தவங்க. இவங்க தலைவராக வந்திருக்காங்க, பவர்ஃபுல் பார்ட்டியில் பவர்ஃபுல் பொதுச்செயலாளராக வந்திருக்காங்க. ஆனால் இந்த பவர்ஃபுல் பொதுச்செயலாளராக இருக்கிறதுனால இப்போ என்னன்னா, அதிமுக பொசிஷன் என்னன்னா, ஒன்ஸ் ஒரு பொதுச்செயலாளர் வந்துட்டாங்கன்னா அவங்க நிரந்தர பொதுச்செயலாளர் தான். அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி. அப்போ இவங்க நிரந்தர பொதுச்செயலாளர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இவங்களை இது பண்ணுறாங்க போது இவங்களுக்கு மத்தியில் அவங்க ஃபேவரை யார் பெறதுங்க கடுமையான போட்டி நடக்கும். அந்த போட்டிக்கு என்னென்னலாம் அவங்க புகழ் பாட போகிறாங்க, துதி பாட போகிறாங்கிறது வருங்காலங்களில் நமக்கு தெரியும். நிச்சயமாக அவங்க விரும்பலனாலும் கூட அந்த கட்சியின் தன்மை எம்ஜிஆர் காலத்திலே திருநாகரசு ஆரம்பிச்ச தன்மையிலிருந்து அந்த கட்சியின் தன்மை அதுவாகத்தான் இருக்கிறது. ஓகே, நான் திரு பானுகோம்ஸ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த உரையை கேட்டிருப்பீங்க, ஒரு பெரிய கியூரியாசிட்டிக்கு மத்தியில் ஆற்றப்பட்ட உரை, அரசியல் அரங்கத்தில் கவனிக்கப்பட்ட உரை. வாட் சார்ட் ஆஃப் அ லீடர் ஷி கம்ஸ் அக்ராஸ் உங்களுடைய பார்வையில்?
எப்படி அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன அதெல்லாம் இனிதான் வெளிப்படையாக நேரடி அரசியலுக்கு இப்போ தான் வராரு. அதனால் பொறுத்திருந்து தான் அதன் மீதான விமர்சனங்களையோ பார்வையோ வைக்க முடியும். ஒரு உரையின் மீது உடனே சொல்வது ஒரு கன்னி பேச்சு இல்லை ஒரு அரசியல் ஆற்றக்கூடிய உரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதை கூர்ந்து கவனிக்கப்பட உரை வந்து எக்ஸ்டம்போரா பேசியிருந்தா அது வேற. பார்த்து படிப்பது, யார் உரையை தயாரித்தார்கள்ங்கிறதுல ஆழ்ந்து போக வேணும். சும்மா மேலோட்டமாக பேசுவதுன்னா பேசலாம். நான் அந்த மாதிரி பேசுவதற்கு தயாராக இல்லை. அதாவது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வருவதற்கே மிக கவனமாக மிக சாமர்த்தியமாக காய்கள் நகர்த்தப்பட்டு அதை நோக்கிய ஒரு திட்டம் மிக தெளிவாக செயல்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கிறார். பார்த்து படிச்சதை பற்றி சொன்னீங்க. செல்வி ஜெயலலிதா கூட எக்ஸ்டம்போரா ஒரு மொழி இல்லை பல மொழிகளில் பேசக்கூடியவங்க. அவங்க கூட கட்சி நிகழ்வோ இல்லாட்டி ஆட்சி சார்ந்த நிகழ்வோ பார்த்து படிக்கக்கூடிய பழக்கம் தான் கொண்டிருந்தாங்க. தேர்தலில் கூட சட்டசபையோ ஒரு மைனர் இன்ட்ராக்ஷன்ஸ் தவிர எல்லா கட்டங்களையும் அது ஒரு கவனமாக வார்த்தைகள் சேரக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா ஜெயலலிதாவை பற்றி நமக்கு தெரியும். பல வருடங்களாக அவர் நேரடி அரசியலில் மக்களோடு ஒரு உரையாடலை தொடர்ந்து நடத்தியவர். அதனால் அவர் பார்த்து படிக்கும்போது அது பெரிய ஜெயலலிதா யார், அவருடைய அரசியல் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன, அவர் என்ன மாதிரியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார் எல்லாமே தெரிந்தது. அதனால் அவர் பார்த்து படிக்கும்போது அது முக்கிய விஷயமாக படாது. ஆனால் இவர் முதலாக மேடைக்கு வந்திருக்கிறார், நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறார், ஒன்றை பார்த்து படிக்கிறார். அதன் மீது ஒரு அபிப்பிராயம்னு சொல்வதற்கு இப்போது அது சரியான இது இல்லை. அதன் அடிப்படையில் ரேட் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஆமாம், அவர் எப்படி லீடராக நமக்கு கண்முன்னால் தெரிகிறாருங்கிறதுக்கும் இன்னும் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு உரையை வாசித்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய உரையில் இருந்த சில விஷயங்கள், அண்ணா, பெரியார், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்களை தாண்டி வேறு யாரும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு போஸ்டர்ஸ் எல்லா பக்கமும் பார்த்தோம். அது ஒன்று தான் நமக்கு தெரிய வரும், மக்களாகிய நமக்கு தெரிய வரும். போஸ்டர்ஸ்லேயே இவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாருங்கிறது தான். அப்போ ஒரு லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு கட்சி முன்னகர முடியுமாங்கிற கேள்வியே வருது. சொல்கிறவரே அந்த போஸ்டர்ஸில் ஜெயலலிதா படங்கள், எம்ஜிஆர் படம் எல்லாம் இருக்கும்போது இவருடைய படம் கொஞ்சம் பிரதானமாக தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதும் கூட. அப்போ வேற யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டோம்னு சொல்வது எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக சாத்தியப்படும், இல்லை இந்த ஒரு வாரத்தில் அது சாத்தியப்பட்டதா? இரண்டு கேள்விக்கும் இந்த கேள்வியை அடுத்து வரக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அமைச்சர் மணியன் கிட்ட தலைமை ஆசிரியர் வைத்தார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு, நான் நேர்களும் கூட விரிவாக பார்க்கக்கூடும். ஆர்வ மிகுதியில் தொண்டர்கள் அதை செஞ்சாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் திருமதி சசிகலா வந்து அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு. பொதுக்குழு நாங்கள் வந்து இந்த ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய பதாகைகள்லாம் வைக்கல, ஆர்வ மிகுதியில் சில தொண்டர்கள் வைத்தாங்க அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு அரசியலை புதுசாக பார்க்கல. தமிழக அரசியலில் என்ன நடக்கிறது, தலைவர்களை பிரதானமாக கொண்ட அரசியல் தான் நடக்குது, அவர்களை முன்னிலைப்படுத்துகிற அரசியல் தான் நடக்கிறது. அந்த மெசேஜ் எந்த அளவுக்கு பிராக்டிக்கல்னு கேட்குறீங்க? ஆமா, அது பிராக்டிக்கலாக இல்லைங்கிறது இந்த ஒரு வாரத்திலேயே தெரிந்தது. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு யாரையும் நாங்க பிரதானப்படுத்த மாட்டோம்னு சொல்வது எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியதுங்கிற கேள்வி அதிலிருந்து தான் எழுகிறது. அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ஏற்கனவே நம்ம பேசின விஷயம்தான், அதில் நீங்கள் பதில் சொல்ல விரும்புவீங்க. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கள தான் முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதனது அர்த்தம் அவங்க முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா? அது எப்படி புரிஞ்சுக்க? ஹரிஹரன், ஒன்றை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொறுத்த அளவுக்கு அவர் அரசியலுக்காக வந்தவர் அல்ல. அவர் சாதாரண ஒரு குடும்ப தலைவியாக இருந்தவர். இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்றால் அம்மாவுக்கு பின்னால் இந்த இயக்கம் வெற்றியை சந்தித்திருக்கிறது, மிகப்பெரிய தோல்வியை சந்திருக்கு. இந்த இயக்கமே அழிந்து போய்விட்டது. 96க்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது, அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. இயக்கமே இல்லை என்று சில பேர் ஓடி கூட போய்விட்டார்கள். அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள் அம்மாவுக்கே துரோகம் செய்துவிட்டு இந்த இயக்கத்தை பிளந்து சென்றார்கள். 2 பொதுக்குழுக்களை நடத்தினார்கள். அப்பொழுது கூட அம்மாவுக்கு பின்னாலே இருந்து அம்மாவுக்கு அரணாக இருந்தவர் தான் சின்னம்மா அவர்கள். ஆக இந்த இயக்கத்தில் வெற்றியை ருசிப்பதற்கு இங்கே நம்முடைய சகோதரி மூத்த அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் கூட சொன்னார்கள். அதே மாதிரி ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சொன்னார், எதிர்காலத்தில் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று. நான் ஒன்றை மட்டும் இவர்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். மாண்பு அம்மா அவர்களுடைய வெற்றியில் மாண்பு சின்னம்மா அவருடைய வெற்றி முழுமையாக இருக்கு, பின்புலமாக இருந்திருக்கு. அது எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு. நான் முதலே சொன்னதை போல மாண்பு சின்னம்மா அவர்கள்
அரசியலுக்காக வந்தவர் அல்ல. இல்ல, எனக்கு ஒரு இயல்பான ஒரு சந்தேகம் எழுது. இப்ப எல்லாரும் ஒன்றை சொல்ல விடுறேன். புழு நம்முடைய ஆண்டவனுடைய படைப்பிலே வந்து புழு இந்த இதற்கு பார்த்தீங்களா குளவி, அந்த குளவிக்கு வந்து என்னன்னா அது முட்டையிடாது, இனப்பெருக்கம் செய்யாது. ஒரு புழுவை எடுத்து தன் கூட்டுக்குள்ளே வைத்து அதை கொத்தி கொத்தி தான் குளவியாக மாற்றுவதாக நாம் படித்திருக்கிறோம். அதுபோன்றுதான் இந்த இயக்கத்தை அழிக்க ஒழிக்க நினைத்த கருணாநிதிக்கு இன்றைக்கு கருணாநிதியால் இன்றைக்கு அரசியல்வாதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறவர் சின்னம்மா அவர்கள். அரசியலுக்காக வந்தவர்கள் பல பேர் இருக்கலாம், மக்கள் தொண்டர்களாக பல பேர் வந்திருக்கலாம். ஆனால் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கருணாநிதியினுடைய அராஜகத்தால் திமுக பிரமுகர் இந்த அரங்கத்தில் இல்ல, விடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திமுக பிரமுகர் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல ஒன்றை நான் சொல்கிறேன். 4.5 ஆண்டு காலம் அவர் சொன்னார்கள் இதெல்லாம் இல்ல நான் இதை மறுக்கிறேன். அதாவது சின்னம்மா அவர்களை நாங்கள் பூதகரமாக ஆக்கியிருக்கிறோம், இங்க இருக்கிற தலைவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு வார காலம் இது ஒத்திகை நடந்தது. இது ஒத்திகை அல்ல, உண்மையின் பிரதிபலிப்பு. யாரும் இன்றைக்கு எல்லோருமே சரி, அம்மாவை விமர்சவர்களும் சரி, அம்மா அவர்களுடைய சின்னம்மா அவர்களை பற்றி இழிவாக பேசியவரும் சரி, இன்றைக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்ற வரை நான் புரிஞ்சுக்கிறேன் அமைச்சர், நீங்க சொல்ற வரை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நீங்களோ மற்ற அமைச்சர்களோ செய்தி தொடர்பாளர்களோ சின்னத்தை மீட்டதிலிருந்து கட்சியை மேம்படுத்தியதிலிருந்து எல்லாத்துக்கும் திருமதி சசிகலா மிக முக்கிய காரணமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் பொய் வழக்கு புனையப்பட்டவர். இந்த முக்கிய பங்கு நான் புரிஞ்சுக்கிறேன். பானு கோமஸ் ஒன்ன புரிந்து கொள்ளணும். நான் இடையூறு பேசுவதாக கருதக்கூடாது. அவங்க சொன்னதற்காக சொல்கிறேன், போக போகத்தான் தெரியும். 11 மாதங்களும் தனிச்சிறையில அடைத்தும் கூட அப்ரூவராக மாற்றுவதற்கு கருணாநிதி ஆட்சி முடிவு எவ்வளவோ முயற்சியும் செய்தும் கூட மத்தியிலே மாநிலத்திலே அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும்போது கூட மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அம்மாவிலிருந்து கொஞ்சம் கடுகளவு கூட மாறாமல் அம்மாவுக்காக தியாகம் பண்ணவர், அரசியலை தெரிந்து கொண்டவர். எனவே எங்கள் அம்மா சின்னம்மா பின்னாலே அண்ணா திராவிட முன்னேற்ற மாபெரும் வெற்றியை சந்திக்கும், வெற்றிக்கு மேல் வெற்றி சந்திக்கும். எதிர்காலத்திலே நீங்களும் எல்லோரும் பார்க்க போகிறார்கள், அரசியல் விமர்சகரும் பார்க்க போகிறார்கள். அமைச்சர், இதை ஒட்டிய கேள்வி, நீங்க வந்து அவங்க பர்சனல் ஸ்பேஸ்ல மிக முக்கியமான அங்கம் வைத்திருக்கிறாங்க, கூடவே இருந்திருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா பல இடங்கள்ல ரெகக்னைஸ் பண்ணிருக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசியல் தளத்திலையும் மிக முக்கியமான பங்கு ஆற்றிருக்கிறார். சின்னத்தை மீட்டதிலிருந்து கட்சியை வெற்றி பாதையில் அழைச்சு சென்றதிலிருந்து ஆற்றிருக்கிறார்னு தொடர்ந்து செய்தி தொடர்பாளர்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லி வரீங்க. இவற்றையெல்லாம் ஏன் செல்வி ஜெயலலிதா இருந்த போது பொதுத்தளத்துல நீங்க எல்லாம் சொல்லல? இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். இந்த இயக்கத்தில் ஒருவர் தான் இருக்க முடியும், ஒருவர் தான் தலைவராக ஏற்றுக்கொள்வோம். அம்மா இருக்கும் வரை சின்னம்மா அவர்களை நாங்கள் அம்மாவை எங்கள் அம்மா அவர்கள் சின்னம்மாவை பார்த்துட்டு போக சொல்வார்கள். அம்மாவிடத்தில் சில ஆலோசனையை கேட்கின்ற பொழுது அம்மா சின்னம்மா அவரிடம் கேளுங்கள், அவருடைய சொல்லிவிட்டு போங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நட்பு இந்த 20ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு நட்புக்கு உரியவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது சரித்திர பேசப்படக்கூடியது. எனவே சாதாரணமாக சின்னம்மா அவர்களை இடைபடுவது மிகப்பெரிய தவறு. நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிர்வாகத்தை, நல்ல மக்கள் சேவையை கொடுத்து மக்களுடைய அபிமானத்தை பெற்று உண்மையான சகோதரி அந்த பொலிட்டிக்கல் ரோல் பற்றிய ரெகக்னிஷன் நீங்களோ மற்ற மூத்த தலைவர்களோ முன்னாடி ஏன் கொடுக்க வரல? செல்வி ஜெயலலிதா தான் சுப்ரீம். ஆனா திருமதி சசிகலா ஆற்றிய பங்கு ஏன் பொதுத்தளத்துல நீங்க ரெகக்னைஸ் பண்ணல, அதிகமா பேசப்படல? செல்வி ஜெயலலிதா அதை பற்றி பேசல, நீங்க யாரும் பேசல. நீங்க சொல்றதுக்கு தான் நான் வருகிறேன். இப்ப கூட நான் இன்னைக்கு கூட சின்னம்மா அவர்கள் உரை நிகழ்த்தும் போது என்ன சொன்னார்கள்? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், நம்முடைய அம்மாவுடைய கொள்கையில் இந்த இயக்கம் முன்னெடுத்து செல்லும், சிற்று கூட பெறலாது என்று சொன்னார் அல்லவா? அதைத்தான் வலியுறுத்துகிறோம். என்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த அம்மா அவர்கள் இருந்தார்களோ அம்மாவை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது சின்னம்மா வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு 2023 விஷன் என்ற திட்டத்தை கொடுத்திருக்கிறார். தமிழுடைய தன்மானம் பார்க்க, தமிழுடைய வளர்ச்சி, சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டுமானால்
அம்மாவுடைய லட்சியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் வேணும். அதற்கு சின்னம்மா கிடைத்திருக்கிறார். நிச்சயமாக எதிர்காலத்தில் பாருங்கள், தமிழர் சுமிச்சதாக வாழ்வான், தமிழுடைய தன்மானம் காக்கப்படும், தமிழுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். திரு எம்ஜிஆர் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா பார்ட்டியில ஆற்றிய பங்கும் அதிகமா பேசப்பட்டது, ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. அது போல திருமதி சசிகலாவுடைய ரோல் பேசப்படலையே செல்வி ஜெயலலிதா இருந்த போதுங்கிற கேள்வி வைக்கிறேன். ஹரிகரன், அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு. தந்தை பெரியார் இருக்கும்போது ஊடகங்களே இல்லை. தந்தை பெரியார் இரவு பகல் ஆரம்பித்து இரவு புறம் பேசுவார் என்றார்கள். அதற்கடுத்து அண்ணா வந்தார். அண்ணா பேசும்போதும் அப்படி இருந்தார். ஊடகங்கள் குறைவு. அன்றைக்கு பத்திரிகைகள் தான் இருந்தது. அதற்கடுத்து அம்மா வருகிற காலத்தில் அப்பொழுதுதான் ஊடகங்கள் வருகிறது. எனவே அன்றைக்கு புரட்சி தலைவர் இருக்கும், புரட்சி தலைவர் முழுமையாக பாடுகிறவரை அம்மாவை அறிமுகப்படுத்தவில்லை. புரட்சி தலைவரே பொதுக்குழுவில் சொல்லி இருக்கிறார், இந்த இயக்கத்துக்கு எனக்கு பிறகு வழி நடத்தணும், அதுக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு கருணாநிதி இருக்கணும், கருணாநிதி உடைய அந்த கொள்கையை எதுக்கும். கருணாநிதினா தனிப்பட்ட முறையில் அந்த ஊடக இருக்கணும்ன்றதுக்காக அவங்க சின்னமா கொண்டு வரப்பட்டார். அன்னைக்கு அம்மா வந்து கொள்கை வரப்பட்டாராக கொண்டு வரப்பட்டார். இங்கே அம்மா அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். எனவே அம்மா அவர்கள் இன்னைக்கு ஊடகத்துக்கு பதில் சொல்லி, அதனால அம்மா அவர்கள் சின்னமாவை அறிமுகப்படுத்தவில்லை. வேற ஒரு காரணமும் இல்லை. இந்த இயக்கத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிடுவார். பெரியார் வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் விட்டுறலாம், அவரை அரசியல் கட்சி தலைவர் அல்ல. அவர் அண்ணா அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து எம்ஜிஆருக்கு வந்து எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாரு. எம்ஜிஆரோட க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியை வந்து அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆரே அண்ணாக்கிட்டையும் அரசியல் பண்ணியிருக்கிறாரு. எம்ஜிஆரோட அரசியலை அண்ணா பல வகையிலையும் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தபடியாக வந்து நீங்கள் ஜெயலலிதா எடுத்துட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காட்சி காலத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய க்ரௌட் புல்லராட்டு வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. இதெல்லாம் வெளிப்படையான உண்மை. இன்னைக்கு வந்து சசிகலாவை வந்து அந்த கட்சி முழுமையாக ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியோட முடிவு அது இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர். இவரோட பேச்சு அதைத்தான் காட்டுது. அதற்காக இவங்க வந்து நேற்று இல்லாத ஒன்றை இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், சசிகலா என்ன சொல்கிறாங்களோ, இவங்க பெரியார் அண்ணா இவங்களை தவிர வேற யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலைப்பாட்டுக்கு முரணான நிலைப்பாடை தான் எடுத்து பண்றாங்க. ஆனா பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல இப்படி தான் பண்ணி ஆகணும். நாடறிந்த விஷயம் திருமதி சசிகலா அரசியல்ல ஒரு மிக முக்கியமான பங்காற்றி இருக்காங்க அதிமுக அப்படின்னு. அதை பற்றி எழுதாத பேசப்படாத வெளிப்படையான பங்கு தான் நான் சொல்றேன். எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ இருந்தாரு, பொருளாளர் இருந்தாரு, ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க. அந்த வெளிப்படையான பங்கை தான் சொல்றேன். என்றாலும் கூட அவங்க பண்றதோட பிரச்சனை என்னன்னா, டெட் லீடர் cannot lead a party. இறந்து போன ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியை லீட் பண்ண முடியாது. அப்போ இவங்க லீட் பண்றது, இவங்க லீட் பண்ணும்போது இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கம்பல்ஷன் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து சின்னம்மான்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எந்த மேடையிலும் யாரும் வந்து சசிகலாவை சின்னம்மான்னு ரெகனைஸ் பண்ண மாதிரி எனக்கு எந்த தரவுகளும் இல்லை. ஆனா அத்தனை ஊடகங்களையும் பேசப்பட்டது இவங்க வந்து முக்கிய பங்காற்றுறாங்க, இவங்க தான் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு பரவாயில்ல விமர்சனம் செய்யப்பட்டது. இன்னைக்கு என்ன பங்காற்றி இருக்கிறாங்கன்னு கேள்வி வருது. இல்ல பொது வெளியில வர்றது வேற, பிகைண்ட் தி சீன் இருக்கிறது வேற. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ அவங்க க்ரௌட் புல்லர் இல்லை அப்படிங்கிறத பற்றி சொன்னார், ரவீந்திரன் சாமி சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அதிமுகவினுடைய வெற்றிக்கு வந்து அடிப்படையாக என்ன இருந்திருக்கிறது இவ்வளோ காலகட்டங்களில், எம்ஜிஆருடைய காலகட்டத்திலேருந்து துவங்கி பார்த்தா அந்த தலைவருடைய கேரிஸ்மா அது ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. அந்த சின்னத்துக்கு வந்து இருந்த ஒரு வலிமை என்ற ஒன்று இருந்திருக்கு. சின்னத்துக்கு வந்து எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினால அது மிக மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதுனால அதற்கான ஒரு வலு என்று ஒன்று இருக்கிறது. அது தவிர வேறு 2 காரணங்கள் இருந்தன. அதில் ஒரு காரணம் என்ன என்பது கேட்டிங்கன்னா, எதிர் ஓட்டுகள். அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அல்லது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து வேறு யாருக்கும் போகாமல் அதிமுகவுக்கு போவது என்று ஒன்று இருந்தது. அதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய ஓட்டு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பல தொகுதிகளில் வந்து பெண்கள் ஆண்களை விட அதிகமான அளவில் இருக்காங்க, அதிகமான அளவில் போல் பண்ணுறாங்க. அதிமுக வென்ற அத்தனை தேர்தல்களையும் ஆண் ஓட்டர்ஸை விட பெண் ஓட்டர்ஸோடைய போலிங் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதிலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 90களுக்கு பிறகு வந்து பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஓட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவர் சொல்வதை கேட்டு வாக்களிப்பது என்பது இல்லாமல் அவர்களாகவே வந்து முடிவெடுத்து, அதுக்கு வந்து தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். செய்தித்தாளை படித்து அரசியல் புரிந்து கொள்வது என்பது மாறி தொலைக்காட்சியை பார்த்து அரசியல் புரிந்து கொள்வது என்று வந்தபோது அதனுடைய விளைவாக அவங்க இண்டிபெண்ட்டாக ஓட்டு போடுறதுன்னு வந்திருக்காங்க. அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கு. இந்த உரையில் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு இடத்துல பேசுகிற போது
இந்திரா காந்தி வந்தபோது அரசியலில் வந்து வேறு எந்த பெண் தலைவரும் இல்லை, அது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்டை வந்து அவங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள், பெண்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு அவங்களை வந்து வலிமைப்படுத்துவதற்கான இதை செய்தார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவங்க பேசுகிற போது அவங்களுடைய குரல், அவங்களுடைய மாடுலேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருப்பதை போன்ற ஒரு உறுதி வந்து அதில் வந்து துணிக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற பெண்கள் அதை கைதட்டி வரவேற்கிற காட்சிகளையும் அதில் வந்து நம்ம பார்த்தோம். அதனால் இவங்க வந்து அந்த பெண் வாக்காளர்களை கவர்வதற்கான செல்வி ஜெயலலிதா அளவுக்கு இலகுவா உங்களால பெண் அதில் தான் வந்து அவங்க வந்து அந்த சைக்கலாஜிக்கலாக ப்ளே பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, தாயை இழந்து விட்ட குடும்பம் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நடந்து கொள்வது வந்து ஒரு தந்தையை இழந்து விட்ட குடும்பத்துக்கு வந்து ஒரு அந்த தாய் வந்து பொறுப்பேற்க நேர்ந்தால் எப்படி பேசுவார்களோ அப்படி பேசுகிறாங்க. அவங்க இருந்த வரைக்கும், அக்கா நீங்கள் கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா, அக்கா மதியத்து சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் என்று தான் நாங்கள் கேட்டுட்ருந்தோம். ஆனால் அப்படின்னு அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவர் வேலைக்கு போகும்போது அந்த மனைவி கேட்பதை போல், என்னங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவீங்களா, இல்லை சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா, சாவி எடுத்துக்கிட்டீங்களா, பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, ஃபோன் எடுத்துக்கிட்டீங்களா என்று கேட்பதை போல் ஒரு ரோல் ப்ளே பண்ணதாக அவங்களே சொல்லி கொண்டது. அவங்க இன்றைக்கு வந்து தலைவராக எடுக்கிறாங்க. ஃபேமிலி ஹெட்டை இழந்து அதுக்கு பிறகு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இழந்து விட்ட குடும்பத்தில் தாய் வந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துவதற்கு வருவதற்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜரி இருக்குமோ அதை வந்து பெண்கள் இடத்துல எடுபடக்கூடிய ஒரு இமேஜரி, அதை வந்து பெண்கள் முன்னால் அந்த இதை வந்து அவங்க வைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு வெல் கிராஃப்டட் ஸ்பீச். திரு மாலன் சொன்னது போல பெண்கள் இந்த கட்சியுடைய மையமான ஒரு புள்ளியா ஒரு ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு பெண்களையும் அட்ரஸ் பண்ணி இந்த உரையுடைய கணிசமான பகுதி அமைந்திருந்தது. ஸோ அது பற்றி உங்களுடைய அப்சர்வேஷன் ப்ளஸ் ஒரு ஸ்டர்ன் மெசேஜ் அதில் இருப்பதா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த கட்சி இருந்திருக்கிறது, இது தொடரணும். அக்கா வந்து எல்லாரையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வந்து எல்லாரும் இவங்க எப்படி அப்படின்னு தொண்டர்களை பற்றி எனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ், ஒரு ஸ்டர்ன் மெசேஜும் சேர்ந்தே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதில் என்ன திரும்பவும் நீங்கள் உரையை பற்றி கேட்குறீங்க. உரையை பற்றி சொல்வதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்லணும். பேசுவது எல்லாரும் ஒரு உரையை தயாரித்து அதை பேசிடலாம். செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவரை பற்றிய விமர்சனமோ பார்வையோ. அந்த உரை அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை பாலிசியை வெளிப்படுத்துற ஒரு விஷயமா பார்க்க கூடாதா? இது நீங்க சொல்றதை பார்த்தது அவங்களோட ஒரே இல்லைங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன். இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லலை. அரசியல் எப்படி மக்களால் பார்க்கப்பட வேண்டும், பார்க்கப்படவில்லை ஆனா அப்படின்னா ஒருவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவரை கணிக்கணும். பேசுவதை வைத்து மாத்திரம் கணிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அந்த வகையிலேருந்து உரைகளை வந்து நான் உள்வாங்கிக்கிறேன். ஆனால் செயல்பாடு அதனோடு ஒத்துப்போகிறதான்னு பார்த்துக்கிட்டு தான் அதன் மீதான அபிப்பிராயங்களை தெரிவிக்கணும். அதுவரை அவரை பற்றிய செயல்பாடுகளை பற்றிய குறைகளையோ பார்வைகளையோ முன்வைக்க முடியாதுங்கிறது என்னுடைய. ஆனால் பெண் வாக்காளர்களை பற்றி ரெண்டு இடத்துல பார்க்குறேன். நான் அந்த மெசேஜுக்கு வந்துடுறேன். பெண் வாக்காளர்களை பற்றி திரு மாலன் வலியுறுத்தினார். அது ஒரு ஹியூஜ் சங்க் அதிமுகவுடைய ஓட்டர் பேஸில் அதை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பெண் வாக்காளர்கள் போது இப்போ நானே ஜெயலலிதாவின் மிகப்பெரிய ரசிகை, ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எனக்கு. என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அரசியலில் இருந்த பெண்கள் அப்படின்னா ஜெயலலிதா. ஆனால் அவருடைய அரசியல் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா எந்த வகையில் பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக, இல்லை பெண்கள் விரும்புகிற ஒரு தலைவராக, அவர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள், அதாவது ஒரு விஷயத்தை வலிமையாக சொல்வது, போராடுவது, எதிர்த்து நின்று போராடுவது, தனக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை, அவமானங்களை அப்படி கருதி ஒதுங்கி விடாமல் நின்று எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதுங்கிறதுக்கு ஒரு வில் பவர் வேணும். அந்த தனிப்பட்ட குணமான அந்த வில் பவர் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவைங்கிறது தான். அது வந்து எந்த துறையில், எந்த பணியில், ஹோம் மேக்கர்லேருந்து எந்த பணியில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த போராட்ட குணம்ங்கிறது அவசியம். அதில் சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சவால்கள் அந்த வகையில் தான் ஜெயலலிதாவிற்கான பெண் வாக்காளர்கள். அவள் அரசியலில் ஒரு பெண் வருவதுங்கிறது, அதுவும் தமிழ் அரசியல் உலகத்தில் அவர் எதிர்கொண்ட அரசியல்வாதிகள், அந்த இடத்தில் இருந்த களம், அரசியல் களம் இன்று வரை பெண்களுக்கு ஒரு ஆபாச தாக்குதலை நடத்துகிற ஒரு களமாகத்தான் தமிழக அரசியல் களம் இருக்குது. அப்போ அந்த இடத்திலிருந்து இங்கு ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெண் திரைப்படத்துறையிலிருந்து வருபவர்ங்கிறதெல்லாம் ஒரு மைனஸாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் அந்த மாதிரி போராடுகிற
ஒரு மிகப்பெரிய போராளியாகத்தான் அவர் இருந்து தன்னுடைய அரசியல் இருப்பிடத்தை வந்து உறுதி மாற்றுக்கிறது இல்லை. திருமதி சசிகலா அந்த குணங்கள் தான் பெண்களுக்கான வாக்குகளை அவருக்கு வாங்கி தந்தது. அது அப்படியே கான்ஸ்டன்டா நிறுத்தப்பட்டதற்கும் அதுதான் காரணம். ஏன்னா அவருக்கு எதிரான சைடில் வந்து பெண் தலைவர்கள் இல்லை. அவர் யாரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாரோ அந்த அரசியல் தலைவர்கள் தான் இருந்தாங்க. அதனால பெண்களின் வாக்குகள் இவருக்கு அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த வாக்குகள் அப்படியே போகுமானா சந்தேகம்தான். ஏன்னா இப்ப நானே ஒரு பெண் வாக்காளர் தான். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஜெயலலிதா கடந்து நேரடி அரசியலில் அவர் பட்ட அவமானங்கள், சந்தித்த பிரச்சனைகள், அதை தாண்டி அவர் எப்படி எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய உருவமாக அரசியல் உருவமாக மாறினாருங்கிறதுக்கு அவருடைய பாதையில் இருந்த அதெல்லாம் வந்து என்னை ரிலேட் பண்ண வைக்குது. அவரோட ஒரு பெண்ணுக்கு இருக்கிற இந்த இடத்தில் அவர் எந்த துறையில் எந்த பணியில் இருந்தாலும் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதை அவர் எப்படி கடந்து வந்தாருங்கிறது, அந்த ரிலேஷன் வந்து சசிகலாவோடு எந்த வகையில் பண்ண முடியும்? செல்வி ஜெயலலிதாவோ தொடக்கத்தில் அவங்க அரசியல நுழைஞ்ச உடனே இந்த ஏற்பை பெற்றுடல. முரசொலி மாறன்னு நினைக்கிறேன். போறப்போக்கு பார்த்தா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட முதலமைச்சரா வந்துருவாங்க போல் இருக்கு அப்படின்னு விமர்சனம் இருந்த ஒரு காலகட்டம். அதையெல்லாம் கடந்து தான் அவங்க இந்த நிலைக்கு வராங்க. எந்த ஒரு நபரும், அது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, எந்த ஒரு முயற்சியிலையும் முதல்ல ஏளனமா பார்க்கப்படுவதும், பிறகு எதிர்க்கப்படுவதும், பிறகு ஏற்கப்படுவதும், மதிக்கப்படுவதும், புகழப்படுவதும், இதுதானே ஒரு பரிணாமம். அதுல இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியும். அதுதான் முதலே சொன்னேன். அவருடைய செயல்பாடு பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியல. செயல்பாடை பார்த்து தான் அவர் மீதான விமர்சனங்களையோ பார்வைகளையோ வைக்க முடியும். ஆனா ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த பெண் வாக்காளர்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதுக்கு ஆகாது. பெண்கள் வந்து எதை பார்த்து வாக்களிக்கிறார்கள்ங்கிறது மைண்ட்லெஸ் ஓட்டர்ஸ் கிடையாது. பெண் வாக்காளர்கள் அந்த மாதிரி அரசியல்வாதிகளை இவர் என்னுடைய தலைவர்னு சொல்லி பிளைண்டா ஃபாலோ பண்ணி வாக்களிக்கிறவர்கள் அல்ல. அப்படியே வந்துடல. பிறகு அடுத்தடுத்த கட்டங்களை அவங்களால மீட்டெடுக்க முடியுது இல்லையா? அது மாதிரி இவருடைய பயணம் நீண்ட பயணமாகத்தான் இருக்கணும். அதற்காக பெண் வாக்காளர்களின் வாக்குகளை பெறுவதற்கு இவருக்கு போராட்டங்கள் இருக்கிறது. ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, ஜெயலலிதா வந்து 2004, 2006, 2009 தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் ஆட்சி இல்லாத போது டெபாசிட் இழந்து 15% ஓட்டு கூட எடுத்திருக்காங்க. எல்லா தொகுதியிலும் 50% பெண்கள் இருப்பாங்க. அதனால பெண் வாக்காளர் எல்லா காலத்திலும் ஜெயலலிதாவை வெற்றி பெற வச்சாங்கன்னு சொல்றது வந்து ஒரு மாயான தோற்றம் தான். 2011 வெற்றிக்கு பிறகு ஜெயலலிதாவோட மெஷர்ஸ் வந்து ப்ரோ விமன் மெஷர்ஸ் வந்து கடுமையா இருந்தது, மிக கடுமையா இருந்தது. அதுல வந்து அவங்க ஒரு எல்லாமே அந்த பெண்களை டச் பண்ணக்கூடிய மெஷர்ஸ் இருந்தது. அதுல வந்து அவங்க வெற்றி பெற்று 11, 14, 16 ஹாட்ரிக் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி பெற்று எம்ஜிஆர் அந்த ஆரம்பத்தில் அந்த கட்சியை வந்து 30% ஓட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 40% எம்ஜிஆர் ரீச் பண்ணவும் இல்லை, தனிச்சு எம்ஜிஆர் வெற்றி பெறவும் இல்லை. அந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் ஒரு பாப்புலிஸ்டிக் மெஷர், ப்ரோ புவர் மெஷர். அதுல வந்து பெண்களும் ஒரு அங்கம் தானே தவிர ஆண்கள் மத்தியில் இல்லைங்கிற ஒரு அடிப்படை சொல்ல முடியாது. புள்ளிவிவரங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட ஜெயலலிதா வென்ற தேர்தல்களில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால ஆண்கள், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுனீங்கன்னா 2016 ஆண்கள்லாம் திமுக தான் ஜாஸ்தி ஓட்டு போட்டாங்கன்னு வரும். பெண்கள்ல கொஞ்சம் அடிஷனல் அட்வான்டேஜ் இருந்துங்கிற உண்மை. இப்ப சசிகலா என்ன பண்றாங்கன்னா பெண்ணுங்கிற அட்வான்டேஜை கிளைம் பண்றாங்க. அது வந்து இயல்பான இது. அது கிளைம் பண்ணதுக்கு ஒரு உரிமை இருக்குது. நாளைக்கு வந்து எப்படி அவங்களுக்கு மக்களை ஆதரிக்கிறாங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் 40% வாக்கு பலம் உள்ள கட்சி 40 தாண்டுதா குறையுதா, எவ்வளவு கூடுது எவ்வளவு குறையுதுங்கிற இது பொறுத்துன்னு தான் நாம அதை சொல்ல முடியும். உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, இடைத்தேர்தல் இருக்கு. திரு மாறனுடைய கருத்தை விரிவா கேட்கணும். இல்லை, திரு பானுகோம்ஸ் சொன்னது தொடர்ந்து இவர் சொன்னதையும் தொடர்ந்து நான் வந்து ஒரு கருத்தை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஜெயலலிதாவிற்கு வந்து பெண்களுடைய ஆதரவு எப்படி வந்தது என்று கேட்டால், அதாவது ஜெயலலிதாவுடைய அரசியல் பிடிக்காத ஆனால் ஜெயலலிதாவை அட்மையர் பண்ணுகிற பெண்கள் என்று ஒரு சங்க் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எப்படி, அது குறிப்பாக இளைய தலைமுறையில் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக பேர் இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து போராடி அந்த கிளாஸ் சீலிங்கை உடைத்து கொண்டு வந்தவர். அதாவது நீங்கள் இந்தியாவில் வந்து எந்த பெண் தலைவர்கள் வந்து கொண்டாடப்படுகிறார்கள் என்று கேட்டால், ஒரு போராட்டத்தின் மூலமாக, அந்த ஆணாதிக்க சமூகத்தில் வந்து ஒரு போராட்டத்தின் மூலமாக அதை மீறி, அந்த அத்துமீறுதல்னு சொல்கிறாங்களே, அதை மீறி ஜெயித்து காட்டுகிறவர்களை வந்து பெண்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு இந்திரா காந்தி ஒரு உதாரணம், ஜெயலலிதா ஒரு உதாரணம், மாயாவதி ஒரு உதாரணம், மம்தா பானர்ஜி ஒரு உதாரணம். தங்கத்தட்டில் வைத்து அந்த வாய்ப்பு கொடுக்கிறவர்களை வந்து பெண்கள் வந்து அவ்வளவாக கொண்டாடுவதில்லை. அது வந்து சுப்ரியா இது வந்து ஒரு உதாரணம், கனிமொழி வந்து ஒரு உதாரணம், அந்த சங்மாவோட பொண்ணு வந்து கம்பேரிசன் வந்து இல்லை. அவங்க லீடராட்டே ஆகல. லீடர் ஆகாத சுப்ரியா சூலே
சொல்றதுல இப்போ வந்து எந்த விதத்திலுமே அது லாஜிக் இல்ல அது வந்து அதே போல பவார் லீடரா இருக்கிறாரு, அஜித் பவார் வந்து பவர்ஃபுல் லீடரா இருக்காரு, சுப்ரியா சூலேக்கு அந்த வாய்ப்பே வரல. இவங்க எல்லாம் எஸ்டாப்லிஷ்ட் லீடர்ஸ், பார்ட்டி லீடர்ஸையும் சபார்டினேட்ஸையும் கம்பேர் பண்றது அன்இக்குவல் கம்பேரிசன். இல்ல எஸ்ஏடில இருக்கக்கூடிய பாதலுடைய டாக்டர்ல அவங்க லீடரா வரல, அவங்க பார்லிமெண்ட்ல அவங்க தான் லீடர். இல்ல இந்திரா காந்தி நேருக்கு மகாலாதான இந்திரா காந்தி வந்தாங்க. அது என்னன்னா நேருக்கு மகாலாதான இந்திரா காந்தி வந்தாங்க. அதே போல கம்பேரிசன் வந்து ஈவன் இல்ல. அதே போல சசிகலாவுக்கு வந்து இந்த பதவி வந்து தங்கத்தட்டில் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் வந்து தங்கத்தட்டில் சோபிக்க முடியுமான்னு கேள்வி கேட்கிறீங்க. ஒரு சில அதனால வந்து அந்த அளவுக்கு அவர்களால் இருக்க முடியாது என்று நான் சொல்றேன். ஓகே, பானுகோம்ஸ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதுல ஒரு ஸ்டர்ன் மெசேஜ் தென்பட்டிருக்கு இல்லையா? அதுல வந்து இறுதியா அவங்களுடைய கருத்தா என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, விமர்சகர்களையும் நம்ம வழி பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு புனிதமான ஒரு பொது வாழ்வை நம்ம வாழணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு உறுதிமொழியா ஏத்துக்கிட்டு அதை அவங்களுடைய ஒரு கோலா வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாதா? இல்லை இதையும் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது, இந்த ஸ்பீச்சில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கூடாதுன்னு? அதேதான். ஐ வில் பாஸ் ஆன் திஸ் கொஸ்டின் டு மிஸ்டர் மாலன். 2-3 இடத்துல ஸ்டர்ன் மெசேஜஸ் வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஜாதி சமய சார்பு இல்லாமல் வளர்க்கப்பட்ட கட்சி இது, அதை அப்படியே தொடரும் என்று வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஜெயலலிதாவினுடைய மறைவை ஒட்டி பத்திரிகைகளில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து, மேற்கு மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய ஜாதிக்கு வந்து இந்த ஜாதிக்கு முன்னுரிமை கொடுக்காமல் போயிடுவாங்க, அது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஆட்சியினுடைய தலைவர் முதலமைச்சரும் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் என்றெல்லாம் பத்திரிகைகளில் நியூஸ் பேப்பர்களில் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்தவர்களே வந்து அதை வந்து முன்மொழிந்தது என்று வருகிற போது அந்த வாதம் அடிபட்டு போயிற்று. மேற்கு மாவட்டம் முக்கியமான அமைப்புகள், சமூகங்கள் எல்லாத்தையும் சேர்ந்தவங்க இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. அவங்களே வந்து நேற்றைக்கு கூடவே அவங்க இன்றைக்கு பதவியேற்றுக் கொள்ளும் போது எதிர்த்தாப்புலேயே உட்காந்துருக்காங்க. அதை போன்று கூடவே நேற்றைக்கு அந்த சமாதிக்கு பண்ணும்போது கூடவே வந்தாங்க. ஸோ அந்த வாதம் அடிபட்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு கட்சி இது என்று அவங்க சொல்வதன் மூலம் இனிமேல் அதை நினச்சி கூட பார்க்காதீங்க என்பதை போல வந்து ஒரு ஒரு அங்க சகோதரி சொல்லக்கூடிய ஒரு வாதம், ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் என்பது போல செயலாக்கத்திலே சொல்லும் போது எல்லாருமே இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மதவாத கட்சின்னு முத்திர கொண்ட ஒரு கட்சி, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கட்சி, எல்லாருமே கூட அந்த அந்த இதுதான் அதெல்லாம் தாண்டிய ஒரு சமுதாயம் படைப்போம்னு சொல்லுவாங்க மாதிரி செயல்பாட்டில் தானே அதை பார்க்க முடியும். அவங்க செய்யறாங்களா செய்யலையா, அதை செய்வதற்கான வந்து ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்குமா, அதுக்கான கம்பல்ஷன்ஸ் இருக்குமா, அதுக்கு எப்படி வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போறாங்க, அதெல்லாம் வந்து பின்னால் வந்து அவங்க செய்வதை பொறுத்து இருக்கு. ஆனால் இன்றைக்கு அதை ஒரு மெசேஜாக வைக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இரண்டாவது இராணுவ கட்டுப்பாடு. இராணுவ கட்டுப்பாடு வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கலாமா என்பது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வந்துட்டு. அதாவது இராணுவ கட்டுப்பாடில் ஒற்றை தலைமை, அதில் வந்து ஒரு கன்சென்சஸில் முடிவெடுக்கிறது என்பது வந்து அதில் கிடையாது வந்துட்டு. அப்போது இதுவும் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் அவங்க போனதற்கு பிறகும் இது வந்து இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு செய்தியை வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. மூன்றாவது வந்து நீங்கள் சொன்னதை போல் வந்து விமர்சகர்களையும் எங்கள் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்துவோம் என்று வைக்கக்கூடிய செய்தி. பிறகு இந்த மூவரை தவிர வேறு யாரும் முன்னிறுத்தப்பட மாட்டார்கள் என்று வைக்கப்படக்கூடிய செய்தி. அது மாதிரி வந்து ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாலேயும் சொல்லப்படாத வார்த்தைகளால் சொல்லப்படாத செய்திகள் பல பொதிந்து கிடப்பதை போல இந்த உரை வந்து தயாரிக்கும். முக்கியமான விமர்சனங்களுக்கு பதிலும் அதில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், முக்கியமான விமர்சனங்களுக்கு பதில் இருக்குது. ஆனால் இதாயா எங்கள் பதில் என்கின்ற துணி இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன், நீ புரிஞ்சதுன்னா புரிஞ்சுக்க. அதில் செல்வி ஜெயலலிதா கிட்ட ஒரு அதீதமான ஒரு அசர்ட்டிவ்னஸ் இருக்கும். ஆனால் இவங்களுடைய ஸ்டைல் சற்றே வேற மாதிரி இருக்கும், ஒரு லோக்கியா இருக்கும். இல்லை, இவங்க வந்து அசர்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க முதல்ல வந்து அப்படி பண்ணிக்கொண்டால் அது அவர்களுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று ஜெயலலிதாவுக்கே வந்து அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களில் வந்து முக்கியமான ஒரு விமர்சனம், அவர் அரகண்டாக இருக்கார், இன்எக்சசபிளாக இருக்கார், அவங்க வந்து ஒரு ஆணவத்தோடு தான் அவர் பேசுகிறார் என்பதை போல். அதாவது அவங்க ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, எனது அரசு செய்தது, நான் செய்தேன், எனது கட்சி செய்தது, இப்படி தான் அதில் இருக்கும். அது வந்துட்டு அவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மிகவும் பிடித்த வார்த்தை நான்.
என்று நான் நினைக்கிறேன். அதுவே அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருந்திருக்கு அந்த அசர்ட்டிவ்னஸ். அதை சில பேர் ரசித்திருக்கிறார்கள், என்னை போன்ற சில பேர் அதை தவிர்த்திருக்கலாம் என்று நினைத்திருக்கிறார். திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ஒரு சாதி மதம் எதையும் முன்னிறுத்தாம இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கட்சியா தொடரும் அப்படிங்கிறாங்க. தேர் லைஸ் a very important message இல்ல திரு மாலன் சொல்றது போல. ஒரு புனிதமான பொது வாழ்வை நிரூபித்து காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான். ஷி ஹாஸ் டு வாக் த டாக். அவங்க சொல்படி செயல்படுறாங்கங்கிறத ஒரு 3 மாதத்தில் நம்ம பார்க்கணும். அடுத்தால ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு எந்த கட்சி ஜாதி மதங்களுக்கான கட்சின்னு இந்தியாவில் சொல்லுது? எந்த கட்சி சொல்லுது? மதவாத கட்சின்னு பாரதிய ஜனதா சொல்லுதா? இல்லை நாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு முலாயம் சிங் சொல்லாமல் இருக்கிறாரா? நிதிஷ்குமார் சொல்லாமல் இருக்கிறாரா? எல்லாரும் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாதாரண முதல் முறையிலேயே சொல்லும் போது அப்படி அந்த ஒரு முத்திரை விழாம அப்படி ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாம நடந்து கொள்வது என்னுடைய பிரியாரிட்டின்னு ரோட் மேப் வைக்கிறாங்க. இது வந்து எல்லா கட்சியுமே சொல்றதுதான். அப்படி பிரியாரிட்டின்னு சொன்னா ரொம்ப பேச வேண்டியது இருக்கும். அதுல எத்தனை மந்திரி இருக்கிறாங்க, யார் யார் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்காங்க, தமிழ்நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க, சமரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மட்டும் ஏசிக்கிட்டு காலம் தொடர்றது வீரமணி போன்றவங்களோட அதுதான் சமூக பல இது வரும். சொல்றேன், இது வந்து பொதுவா எல்லா கட்சியும் சொல்றதுதான். அதை இவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இதை தாண்டி அதுக்கு பெரிய அர்த்தப்படுத்த வேண்டியதோ அதுக்கு பெரிய மீனிங் கொடுக்க வேண்டியதோ அவசியம் இல்லைன்னு தான் கருதுறேன். பொது வாழ்க்கையில் புனிதத்தை காப்போன்னு புனிதமானவன் நிரூபிக்கணும்னு சொன்னாங்கன்னா 3 மாசம் டைம் கொடுத்தா இதை நம்ம விமர்சிக்க முடியும். அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்க ஸ்டைலை மாற்றலாம். நான் வந்து ஜெயலலிதா வந்து கருணாநிதியோட இதை வந்து மிக மோசமாக விமர்சிச்சாங்க. அதே தலைமையேற்றுடைய சசிகலா ஸ்டைல் வந்து கருணாநிதி உடல்நிலை சரியில்லாத போது 2 அமைச்சர்களை அனுப்பி பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மாறுபாடான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து போக போக எப்படி இருக்குன்னு பார்த்து தான் முடிவு செய்ய முடியும். ஒரு 3 மாசம் டைம் கொடுத்தா அதை சொல்ல முடியும். பட் அது ஜெயலலிதாவிடம் முடியாத இருந்தபோது ஸ்டாலின் போய் பார்த்திருக்காங்க. பிரையாரிட்டியா வைக்கும்போது why not take at face value? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ் வேல்யூனா எல்லா இப்ப ராமதாஸ் சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் சொன்னோம். அதே ராமதாஸ் சொன்ன அதே கருத்தை தான் சசிகலாவும் சொல்றது. சீயிங் இஸ் பிலீவிங். பானோருடைய இறுதியான கருத்து, மிகப்பெரிய சவால் திருமதி சசிகலா முன்னிருக்கு அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறீங்கன்னா வாட் இஸ் தட் இறுதியான கருத்து? அவருடைய இருப்பே வந்து மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். இருப்பை உறுதி செய்து கொள்வது, எவ்வளவு தூரம் மக்களிடம் அவர் தலைவராக எடுபட போகிறார், அடுத்து ஆட்சி அதிகாரத்தை அவர் இது பண்ணணும்னு நினைச்சா, சிஎம் ஆகணும்னு நினைத்தார்னா அதற்கு மக்கள் மன்றத்துக்கு போகணும், மக்களை ஃபேஸ் பண்ணணும், மக்களுடைய வாக்குகளை பெறணும். இது எல்லாமே மிகப்பெரிய சவால் தான். அவர் ஒன்றும் சாதாரண பதவியை ஏற்றுக்கிடலை. ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தின் ஆளும் கட்சி, இதெல்லாம் மிகப்பெரிய சவால் தான். அந்த பொறுப்பே மிகப்பெரிய சவால். அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறதுக்கு அவருக்கு சப்போர்ட்டுக்கான எல்லா சிஸ்டமும் இருக்குது. அதனால் இதுவரை ஆளுங்கட்சி எப்படி நடைபெற்றதோ அதே பாதையில் தான் போகுது, புதிதாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த கட்சியினர் சொல்வது தான், ஜெயலலிதா எடுத்த எல்லா முடிவுகளிலும் இவரும் கூடவே இருந்தார். அப்போ அந்த முடிவுகளை அவரும் சேர்ந்து தான் எடுத்திருக்கிறாரு. இதுவரை பயணப்பட்ட பாதையில் தான் இனியும் போக போகிறது. ஆனால் நான் பார்க்கிற ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் என்ன அப்படின்னா, இன்றைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பேச வராங்க வெளிப்படையாக. எல்லா மினிஸ்டர்ஸையும் நாம் பார்க்குறோம், ப்ரெஸ்ஸில், தொலைக்காட்சிகளில், விவாதங்களில் எல்லாம் கலந்துக்கிறாங்க, கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார். அது ஒரு ஆக்கப்பூர்வமான சேஞ்சாக நான் பார்க்குறேன். ஓகே, இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். எந்த ஒரு தலைவருடைய அரசியல் பயணமே ஒரு கேக் வாக்காக இருக்க முடியாது. நிறைய சவால்கள் எந்த ஒரு புதிய தலைவர் பொறுப்புக்கு வரும்போதும் காத்திருக்கும். செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை மறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமதி சசிகலாவை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டது போல ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை எப்படி கடக்க போகிறார், அவர் குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் will she walk the talk? We have to wait and see. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.